Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Join the team. Which values you and your thoughts? Hiring now. ஜப்பான் ரேஞ்சே வேற. எந்த தீவுல என்ன சொகுசுல இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இந்த ஓப்பன் அப் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு காக்டெயில் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். காக்டெயில் இருக்கா? காக்டெயில் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு மாக்டெயில் இருக்கு. அதையே நம்ம காக்டெயிலா மனசை நினைச்சு சேஸ போட்டு ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகே, சேஸ் ஒண்ணு போட்டுட்டு கோலி சோடா வச்சு ஆஹா சியர்ஸ். சோ இது கையில சொல்லிட்டு குடிக்காம இருக்க கூடாது. சேஸ் சொல்லிட்டு சிப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. வேற எதுவும் கலக்கல. இவங்க என்ன ஒரு ஐடியா கொடுத்தாங்க. வேற ஏதாவது எங்கடா எல்லாரும் சர்ச்சில் உட்கார்ந்திருக்கீங்களாடா? ஏன்டா இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? இல்ல யோக நிலையில இருக்காங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு மாதிரி சந்தோஷமா ஆரம்பிச்சு வைக்கலாமே. தேங்க்யூ. சரி, ஒரு ஐடியா என்ன கொடுத்தாங்க டீம்ல, இதுல வேற ஏதாச்சும் ஒண்ணு கலக்கி வச்சு அவர்கிட்ட இருக்க மொத்த உண்மையா வாங்கிடலாமேப்பா. அதை கலக்கி கொடுத்து தான் வாங்கணும். இல்லை கேட்டாவே உண்மையை சொல்றோம், கேட்டாவே வந்துடும். ஸோ இந்த ஓப்பன் அப்ல வில் ஸ்டார்ட் வித் 2013. ஓ, இதுதான் அந்த ஓப்பன் அப். இதுதான் அந்த ஓப்பன் அப். அவ்வளோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் வந்துனே இருக்கணும், சேஸ் பண்ணி ஆரம்பிச்சதால. ஓகே. ஸோ 2013 ஸ்டார்ட் ஆன உங்களோட ஜேர்னி இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2023 10 வருஷம். எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு டிகேட் கம்ப்ளீட் பண்ணா அதுல இருக்க ஏற்றம் இறக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பத்தி ஒரு அனலைஸ் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 10 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? நான் கேட்கறது ஃபினான்ஷியலியா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், என்ன ஒரு பெரிய மாற்றம் நீங்க பர்சனலா உணர்றீங்க? என்ன, அப்போ கார் இல்லை, இப்போ கார் இருக்கு. அப்போ பேச்சுலர் ரூமில் இருக்கும்போது படுத்த பாயை கூட மடிச்சு வைக்க மாட்டோம். ஒரு 10 பேர் சுற்றி எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே குழந்தை இருக்குது, அதே மாதிரியே படுத்த பாயை மடிச்சு வைக்கிறது இல்லை. மற்றபடி பெருசாக வேற எந்த சேஞ்சும் பார்க்கல. இப்போ அப்போ வந்து பைக்குக்கு டியூ கட்டிகிட்டு இருந்தேன், இப்போ காருக்கு டியூ கட்டுறேன். அப்போ வந்து பேச்சுலர் ரூமுக்கு ரெண்ட் கொடுத்துருந்தேன், இப்போ ஃபேமிலிக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி, இங்கே பர்சனலாகவும் சரி, எனக்கு பெரிய சேஞ்சஸாக எதுவும் தெரில. இப்பயும் பசங்களாம் வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, பட் வந்துடுறானுங்க. ஸோ எனக்கு அது பெருசாக எதுவும் சேஞ்சாலாம் எதுவும் தெரியல. சேம் அதே தான், அப்படியே தான் இருக்குது. மேபி மெச்சூரிட்டி லெவலாகவும் சாய்ஸ் ஆஃப் நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ணுறோன்றதுல வேணால் டிசிஷன்லாம் நிறைய மாறி இருக்கே தவிர, மற்றபடி இங்கே ஃபினான்ஷியலாவோ இல்லை பர்சனலாவோ எதுவும் பெருசாக சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்ணுறதில்ல. கெரியராக வேணால் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த டைமில் இருந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இப்பயும் உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, அந்த டைமில் யோ சம் கிரேசி கேர்ள் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அந்த ஒரு நீங்கள் விஜய் பண்ண ஆரம்பித்த டைமில். ஸோ அப்போ எங்கே போனாலும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் லயராவில் படிக்கும் போது நீங்கள் ஒரு வாட்டி கெஸ்ட்டாக வரீங்க, அங்கே இருந்த பசங்களாம் உங்களை திட்டினாங்க, பரமப்பட்டாங்க. பொண்ணுங்களா இவங்களை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஈவெண்ட்டுக்குலாம் வரும்போது கூட்டு போறாங்களே பசங்க, அவங்களே சொல்லுவாங்க, செம்ம காண்டா இருக்குது. நான் உன்னை பார்த்துட்டு ஒரு 10 கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, என்னை மறந்துடும் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது அந்த ஏஜ்ல வந்து இந்த ஃபேன் பேஸ், இந்த கேர்ள் ஃபேன் பேஸை கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னா அது ஒரு தனி ஒரு ஹை கொடுத்துருக்கும். அது ஒரு வெளியில பார்க்கும்போது ஒரு கெத்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய நேரத்துல வந்து அது கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ண வச்சிருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துல பாட்டு பாடிருப்பீங்களா, உங்க ஒய்ஃப்காக வந்து டப்பிங்கையும் ஷூட்டிங்கையும் கட் பண்ணி போறது, அது மாதிரி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பார்க்கறதுக்காகவும் போயிருக்கலாம். மேபி அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அது எப்படி கடந்து வந்தீங்க அந்த டைம்ல? இப்போ நிறைய டெக்ஸ்ட் அண்ட் இது வந்துகிட்டே இருக்குமே. ஸோ ஹவ் டு யூ கிராஸ் தட்? இல்லை, ஆக்சுவலி ரிப்ளை பண்ணுறது உண்டு, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவோம், பேசுவோம், அதெல்லாம் உண்டு. பட் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கிராஸ் பண்ணி வர்றது அவ்வளோ டஃபாலாம் இல்லை. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எனக்கு அவ்வளோ டஃபாக இல்லை. அது ஒன்ஸ் அந்த ஈவெண்ட்டில் இருக்கும்போது அங்கே அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவேன், அவ்வளோதான். இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட இருக்க வந்து நீ செம்மையாக பண்ணிட்டா, யுவர் கிரேட் ஃபேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லவே மாட்டான்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை போடாங்க அப்படி தான் நம்மளை டீல் பண்ணிருப்பானுங்க. ஸோ அதனால் அது மண்டையில் நம்மளுக்கு ஏறினதே இல்லை. எப்பயுமே கூட இருக்கவனுங்க அது இந்த சைல்டுஹுட்லேருந்து ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்க ஒரு செட் ஒன்று அப்படியே கூடவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ இது மாதிரி ப்ரொஃபஷனலாக அப்புறம் ஸ்கூல்லேருந்து இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு தனித்தனியாக இல்லை, எல்லாருமே ஒன்றா மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் மற்றவங்க கொடுக்குற அப்ரிஷியேஷன்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் அப்படிலாம் நடந்ததே கிடையாது. லைக் இப்போ ஒரு அவார்டு ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டு அது ஒரு மாதிரி பயங்கரமான ஃபீல். வெளியில் வந்து அதை பைக்கோட டேங்க் கவரில் வச்சுட்டு கிளம்பி போய் டீ கடையில் இப்படி நின்றுட்டு டீ கடையில் டீ மட்டும் வாங்கிட்டு அந்த அவார்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஃபீல் பண்ணிருந்தேன்.
பக்கத்தில் இருந்து இந்த மீமில் வரும்ல டே சாப்பிட்றா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்து அதே ஏன் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன், அதான் வாங்கியாச்சுல கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் மொமெண்ட் இப்படி தான் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம கேரி பண்ணுறதுக்கே நம்மளை விட மாட்டானுங்க. சரி அடுத்து என்ன அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவானுங்க. ரொம்ப ஒரு சீரியஸான ப்ரொபோசல் இல்லை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? சார் நான் சீரியஸாக எடுத்துருக்க மாட்டோம், அவங்க ஆப்போசிட் சைடில் ரொம்ப சீரியஸாக எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி. இருந்திருக்கு. ஷோவில் கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் எங்கேயாவது இருந்து திரும்ப டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு தடவை நீயானால ஒருத்தவங்க வந்து நீயானா ஷோவில் சொன்னாங்க, காலையில் ரியோ பார்த்தா எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக நீயானா அதில் அந்த ஷோவில் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க இப்போ ரீசெண்டாக மெசேஜ் பண்ணி நான் தான் அந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஒரு பொண்ணு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்குது, எனக்கு புரியுது, நீங்கள் கொஞ்சம் ரியோ கிட்ட பேசி என்னையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள், நான் வந்தால் உங்கள் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளுக்குலாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக அதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப சீரியஸாகவே அவங்கள்ட்ட இல்லை நான் விளையாட்டுக்கலாம் கேட்கல, நான் சீரியஸாக கேட்குறேன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்பாங்க, அது என்ன ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். பட் மேக்ஸிமம் அந்த ஐ லவ் யூக்கும் நம்ம தேங்க்யூ தானே சொல்ல முடியும். ஸோ அந்த லெவலில் தான் இருப்பேன். ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு 12th நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நேரில் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஷூட்டுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு, மதுரையில் இந்த ஷூட்டுக்கு நான் இங்கே தான்மா இருக்கேன், நீங்கள் வேணா வரது நான் வாங்க அப்படின்னு. ஓகே நான் வரேன், அப்படியே என்னை சென்னை கூப்பிட்டு போயிருங்க. எது சென்னை கூப்பிட்டு போகிறதா அப்படின்னா, ஆமாம் என்னை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப சீரியஸாக நான் தனியாக பேசணும்னு சொன்னேன், எதுக்கு அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது குட்டி பொண்ணு. ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக ரொம்ப டெஸ்பரேட்டாக கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்படி சரிப்பா போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு. உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சா, என்னடா உங்ககிட்ட அப்படி என்னடா அட்ராக்ட் பண்ணுது இவ்வளோ பொண்ணுங்களான்ற மாதிரி கேள்வி அந்த டைமில்? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சென்சிபிலிட்டி இப்படி யாராவது கேட்டாதான் அப்படிலாம் யோசிச்சிருக்கணுமா? சுற்றி யாராவது சொல்லியிருப்பாங்களா வாட் அட்ராக்டிவ் இவ்வளோ நீங்கள் பேசுகிற அந்த விதன் அதுவா இல்லை ஒரு அப்பியரன்ஸாவா, என்ன சொல்கிறீங்க? கேட்டுருங்க, அப்படி என்ன பண்ணிட்டுன்னு உடனே இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பானுங்க. மற்றபடி அது தெரியல, அது யோசிச்சதில்லை. ஒன் சீரியஸ் கொஸ்டின். இப்போ வந்து இப்போ வெங்கட் பிரபு சார் கிட்ட வந்து அவர் படங்கள் வந்து ரொம்ப ஜோவியலா இருக்கும். அவர் வந்து இப்போ அந்த சரக்கு பார் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஸ்டேஜ் போகும்போது எங்கே போகும்போதும் அதை பற்றியே கேட்டுட்டு இருப்பாங்க. சார் என்ன சார் கடைசியாக அப்போ அடுத்த நைட் ரவுண்டா அவர் ஒரு கட்டத்தில் வந்து வேற ஏதாச்சும் சீரியஸாக பேசியிருப்பாரு. ஆனால் அவங்க எண்ட் ஆஃப் த டே இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ ஒரு இன்டர்வியூவில் அது பேசும்போது ஜாலியாக பேசுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு மாதிரி சீரியஸாக எஃபெக்ட் பண்ணுதா? ஓகே இவங்க என்ன ரியோனா ஜாலியாக பேசுவாங்க, இப்போ நைட் அட்டி போடுவாங்க, அந்த மாதிரியான அது ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பான ஆங்கிள் போய் முடிஞ்சிருமோ? இல்லை இதுவரையும் இருந்ததில்லை. நான் தப்பாக யாரையும் இன்ஸ்பயர் பண்ணலன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அப்படி தோணுனதில்லை. தேங்க்ஸ். சில பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேன் கிரேஸ் இருக்கும் போது அதுவும் குறிப்பாக கேர்ள் ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்கும் போது கல்யாணம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும் அவங்களுக்கு கரியரில். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு? ஐ மீன் சொன்னாங்க எனக்கு அப்படி எதுவும் இல்லை, சொல்லியிருக்காங்க. நான் ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அந்த ஷோவுக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, சுற்றிட்டுமே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசி, அவன் இப்போ தான் மேலே வர்ற டைமு, ஸோ இந்த டைமில் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுதான் இது வேற அது வேற. எனக்கு இப்போ நான் என்ன படம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லாவே இப்போ நல்ல பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்கேன், அது நல்லபடியாக ரிலீஸ் ஆகுது. அது கெரியரை எந்த விதத்துலையுமே அது ஸ்டாப் பண்ண போகிறது இல்லையே. ஃபேன்ஸுன்றவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி. அப்போ என்னோட ஃபேமிலியில் என் கல்யாணம் நடக்கும்போது அவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. அதனால அப்படி இல்லை, சில நேரத்தில் வந்து இந்த கனவு கண்ணிக்கெல்லாம் அந்த கிரேஸ் கம்மியாக, அந்த கனவு கண்ணி கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்கல்ல, எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட மனைவி ஆயிட்டாங்க, அதனால அவங்களோட கிரேஸ் குறைஞ்சிடும், அடுத்த கனவு கண்ணியை பார்க்க போவோம். அந்த மாதிரி பசங்களுக்கும் நடக்கும்ல. இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஸோ என்னது ரியோ நம்ம இப்படி நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது யார் அதர்வா அந்த மாதிரி போயிடலாம். இட் ஹேப்பன்ஸ் யூஸ்வலி. அது அப்படி கேட்குறேன் நான். ஒன்றும் இல்லை, நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னா ஸ்கூல்ல இருந்து எடுத்துக்கோங்களேன். ஸ்கூலில் நமக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், பயங்கர க்ரஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அவனுக்கு வந்து இன்னொரு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் இருக்குது, அவங்க 2 பேரும் பேரப் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவனை பிடிச்சது மாறாதுல்ல. மேபி நமக்கு இல்லை அப்படின்னு தோணும், மற்றபடி நான் பிடிக்காது அப்படின்னு மாறிடாதுல்ல. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அவ்வளோதான். ஸோ கல்யாணம்னால என்னை பிடிக்காமலாம் போயிடாது அப்படின்றது தான். ஸோ அதனால் கிரேஸ் கம்மியாகவும் ஆகாது, அந்த கால்குலேஷனுக்குள்ளாரெலாம் நான் போகல. திஸ் இஸ் லைஃப், தட் இஸ் கெரியர். ஸோ கெரியரில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்கு இருக்க போகுது. நம்ம ஒர்க்கே பண்ணாமல் நமக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கோம், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, வேலை பார்த்தா தானே ஆப்பர்ச்சுனிட்டியே வரும். ஸோ அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு 100 ஆங்கர் இருக்காங்கன்னா
அது ஒரு 70 பேர் 80 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆங்கராக இருந்தால் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால், நான் அடுத்த சிவகார்த்திகேயன் ஆக போகிறேன். அவர் ஆங்கராக இருந்தார், இப்போ ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கீங்கன்னு. ஸோ நீங்களும் ஆங்கராக இருந்தீங்க, இப்போ ஒரு ஹீரோவாயிட்டீங்க. அது எவ்வளோ கஷ்டம்? ஆங்கராக தான் ஹீரோ ஆகிடலாம். முதல்ல இந்த கிளாரிட்டி ஒன்று எடுத்துக்கங்க. அப்படி யோசிக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். ஹீரோ ஆகணும்னா ஆங்கர் ஆகி ஹீரோ ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. அது வேறு, இது வேறு. ஆங்கர் ஆகணும்னா ஆங்கர் ஆகணுன்றதை மட்டும்தான் கோலாக வச்சுக்கணும். எனக்கு அவ்வளோதான் கோலாக இருந்தது. அதனால மேபி நான் பண்ண ஷோஸ்லாம் ரொம்ப தெளிவாக நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வேறு ப்ரொஃபஷன், அது வேறு ப்ரொஃபஷன். ஒரு சொல்லுங்க எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் ஆகணும்னா செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களை யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பால, நீங்கள் ஒரு விஜயவாக இருக்கும் போது நீ ஹீரோ மெட்டீரியல்டா, நீ ஹீரோ ஆகிடுவாடா, அப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது யார்? சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன்? ஆமாம். ஃபஸ்ட்டு சொன்னது, உண்மையிலேயே ஹானஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். நான் மீன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலியை தாண்டி ஒருத்தவங்களோட எப்போ சொல்லியிருந்தார் தெரிஞ்சுக்கலாமா? கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் 2 பேரும். அவர் ஷோஸை பற்றி, என் ஷோவில் என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு சொன்ன அட்வைஸ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இதை பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லை, உங்களுக்கு இப்போ இந்த ஷோவை இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அதை பண்ணும்போது அது எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை, அப்போ இதுக்கப்புறமேட்டும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கும். அப்போ மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசார ஒன்று தோணும்ல, அதெல்லாம் பண்ணுங்கள், எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். கதையெல்லாம் கேட்குறீங்களா, படம்லாம் வருதா? ஆனால் என்னென்ன கதையை கேட்குறீங்களா? ஆனால் ஹீரோலாம் கிடையாது, நான் ஏதோ ஷோ பண்ணிருக்கேன். இல்லையே, இந்நேரம் உங்களுக்கு கதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் ஹீரோ மெட்டீரியல் தான் பிரதர், உங்களுக்கு வரும் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கெரியர் அட்வைஸ் நிறைய அவர் கொடுத்துருக்காரு. பட் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்லேயே அவர் இதை சொன்னார். உங்களுக்கு இன்னும் கதை வரலையா, நீங்கள் இன்னும் கதை கேட்கலையா அப்படின்னு கேட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அவர் உங்களை வச்சு படமும் ப்ரொடியூஸே பண்ணிட்டார். ஆமாம். ஓகே, கூல். ஸோ எப்பயாச்சும் இந்த ஒரு கமெண்ட், நீங்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டை தாண்டி வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன சிவகார்த்திகேயனை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம். ஸோ ஹவு டு யூ டேக் தட்? சில நேரத்தில் ஃபாலோ பண்ணுறீங்களா, கரியர் வைஸ் ஃபாலோ பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் பதில் சொல்கிறது இப்போ எப்படி விஜய் சார் இப்போ என்ன பண்ணாலும் அவர் ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, ஒரு சிவகார்த்திகேயன் த வே ஹி ஸ்பீக்ஸ், நீங்கள் ஸ்டேஜில் பேசுறதா இருக்கட்டும், ரிப்ளை கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்து ஃபாலோ பண்ணுறாருப்பா. உங்களோட ரிப்ளை கிடையவே கிடையாது. நான் பேசினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி சிவானை எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். ஸோ சிவானை ரொம்ப பொறுப்பாக ஒரு ஸ்டேஜில் மைக்கை ஹோல்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப பொறுப்பாகவும், பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப சரியாக இருக்கணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பார். நமக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு தோன்றது பேசிடுவேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு திட்டலாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நீ எதுக்கு போய் ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை ஃபாலோ பண்ணுறேன்னா அவரை மாதிரி டெடிக்கேட்டடாக இருக்கணும், அவரை மாதிரி கரெக்டான பாத்தில் இருக்கணும், அவர் மாதிரி கரெக்டாக கெரியர் ஆம்பிஷியஸாக இருக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும். அதெல்லாம் அவரை பார்த்து நான் ஃபாலோ பண்ணுறேன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அவரை மாதிரியே எல்லாமே பண்ணணும் அப்படின்றது எனக்கு எந்த நேரத்துலையும் தோணுனதில்லை. இன்னொன்று, அப்படி பண்ணுறதுனால அது எல்லாமே சரியாக ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவரை மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறதே ரொம்ப தப்பான தாட்டு. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போகணும், நம்ம மேலே வரணும் அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அகைன் இதை சொல்லி கொடுத்ததுமே எனக்கு சிவகார்த்திகேயன் தான். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணாதான் நான் இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். இன்னொருத்தரை பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்டேஜில் நிறைய கவுண்டர்ஸ் போடுவீங்க, உங்களுடைய ஒரு தனித்துவம்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் போடும்போது டக்குன்னு அது மற்றவங்க கிட்ட இருந்து ஃபீட் வர பொறுத்தல டாக் பேக்கில் சொல்கிறோமோ இல்லையோ, உங்கள் மனசில் தோன்ற அந்த ஒரு கவுண்டர்ஸ் போடுறீங்க. ஒன்ஸ் அந்த கவுண்டர் போட்ட பிறகு எப்போச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எதிர்க்க சாரிலாம் கேட்டிருக்கீங்களா? நிறைய தடவை. ஆனால் அதெல்லாம் டெலிவிஷனில் வந்ததில்லை. நிறைய தடவை நான் என்ன பண்ணிடுவேன்னா, எனக்கு அந்த கண்டென்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும். அந்த ஃப்ளோவை எடுத்துகிட்டு வர்றது மிக பெரும் பாடாக இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு மூடில் இருந்துட்டு இருப்பானுங்க, எல்லாரும் வேறு தாட் ப்ராசஸில் உட்காந்துருப்பாங்க. அது முக்கியமாக எல்லாருமே அந்த இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு மோட்டோவில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அது கண்டென்ட்டை உடச்சி ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வரணும். எனக்கு அதுக்காக ஒரு மீட்டிங் போயிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருப்போம்ல. ஸோ அதை உடச்சி விடும்போது நான் டக்குன்னு ஏதாவது கெட்ட வார்த்தையில் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரியலைஸ் பண்ணுவேன், ஐயோ கெட்ட வார்த்தை பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அது டிவியில் வராது. நிறைய தடவை அந்த மாதிரி சொல்லிட்டு நான் போய் சாரி கேட்டிருக்கேன். டே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்டா சாரிடா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அது திட்டணுன்ற மோட்டோவில் இல்லை, சிரிச்சுட்டு வந்துடும், டக்குன்னு வந்துடும். அது வார்த்தை இப்போ கெட்ட வார்த்தை பேசுறது அது வேற கணக்கில் வரும். நான் சொல்றது யாரையாச்சும் கிண்டல் பண்ணி கவுண்டர்ல கிண்டல் பண்ணிருப்பீங்க, இல்லை அவங்கள ஹர்ட் ஆயிருக்கும், அந்த மாதிரி. பிக் பாஸ்ல நடந்திருக்கு. பிக் பாஸ்க்குள்ளார இருக்கும்போது ஒரு கண்டஸ்டண்ட்டை ஏதோ விளையாட்டுக்கு ரொம்ப நார்மலாக ஏதோ கவுண்டர் தான் சொன்னோடனே அவங்க டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு, அப்படி சொல்லாதீங்க ரியோ, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டக்குன்னு வாய்ஸ்லாம் மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. நான் செதறிட்டேன்.
நான் அப்படி என்ன இப்போ தப்பாக சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு நான் என்ன தப்பாக சொன்னேன்னு தெரில, ஆனால் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாரியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டேன். சாரி 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 அப்படின்ட்டு. நான் சொல்லி ஹர்ட் ஆகி நான் போய் சாரி கேட்டது எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்குள்ளார ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டேன். ஸோ டூ யூ ரிக்ரெட் கோயிங் டு பிக் பாஸ்? நாங்கள் வந்து பின்னாடி ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். எல்லாருமே வந்து உங்களை சொன்னாங்க பிக் பாஸ் போவே போவாத, இன்க்ளூடிங் உங்க வைஃப் ஸ்ருதி முதற்கொண்டு. ஆனா நீங்க தான் வந்து விடாப்படியா நான் போயே ஆகணும்னு போனீங்களான்னு ஒரு விஷயம். ஆமா. எதனால? எனக்கு அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து அந்த கனெக்ட் ஏதோ மிஸ் ஆகுதோ நம்மளுக்கும் வியூவர்ஸ்க்கும், நம்மளுக்கும் ஆடியன்ஸ்க்கும், நம்மளுக்கும் ஃபேன்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ட் எங்கேயோ மிஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அந்த கோவிட் டைமில். ஸோ கோவிட் டைமில் வந்து வேறு நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்தது இல்லை, இண்டஸ்ட்ரிக்குள்ளார நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்தது. அதில் எனக்கான இடம் என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட இடம் டெலிவிஷன். ஸோ நான் பிக் பாஸ்குள்ளார போனால் அந்த கனெக்ட் அப்படியே இருக்கும். நம்ம போனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்து திரும்பி வர போகிறோம், என்ன இப்போ சரி நான் போகிறேன் அப்படின்னு தோணுது தான். Do you regret going to Big Boss? எஸ் அப்படியா? அண்ட் இப்படி சொல்கிறனால தயவுசெய்து அந்த ஷோவில் எனக்கு ஓட்டு பண்ண யாருமே தப்பாக என்ன நினச்சிக்காதீங்க. ஒரு ரெக்ரெட்டு, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியும் போது அதை ஒத்துக்கிட்டோம்னா தான் அந்த தப்புலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அதுக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருப்போம். நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ரெக்ரெட் இருக்குது. ஸோ அதனால என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கடைசி 2 வாரம் ஒன்றுமே பண்ணலையே. நான் லாஸ்ட் வீக் பேசக்கூட இல்லையே, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேனே. நான் ஒரு என்டர்டெய்னர், நான் ஒரு ஷோ ஸ்டாப்பர். ஸோ அப்போ நாங்கள் போய் பேசியிருக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சின்ஸ் அது ஃபினாலே வீக் அப்படிங்கும்போது நான் ஜோஷாக பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருந்திருக்கணும். நான் பேசவே மாட்டேன்ட்டேனே. ஸோ ஆப்வியஸாக எனக்கு அதோட ரிக்ரெட் இருக்குது. அது வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துருச்சுன்னு மூஞ்சி அப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே சம்வேர் நம்ம ஆஸ் என்டர்டெய்னராக உள்ளுக்குள்ளே இருந்திருக்கோம். அத்தனை வாரம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை இருக்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதை நான் பண்ணலைங்கும் போது எனக்கு அதில் ரெக்ரெட் இருக்குது. திரும்ப கூப்பிட்டா போவீங்களா? போக மாட்டேன். எதுக்கு? எனக்கு வெளியே வேலை இருக்குது, போக மாட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் தான், முகத்தை காட்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா மக்கள் மறந்துடுவாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலி என்னோட சாய்ஸ் சிலது தப்பாக போனது காரணமும் அதுதான். இப்போ முகத்தை காட்டிகிட்டே இருந்தால் தான் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்றதே எனக்கு கரெக்டுன்னு தோணலை. இப்போ நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக ஏதாவது போய் பண்ணக்கூடாது, நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏதாவது பண்ணணும். ஸோ அப்போ அடுத்த வேலையை நம்மளை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஸோ ரியோ வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும் போது டிமாண்ட் பண்றீங்களாமே சேலரி? அப்படி இல்ல நான் டிமாண்ட் பண்றதெல்லாம் படமும் இப்போ இந்த டீமுக்கு நாங்க ஒரு ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டோம்ல, அதுக்கான ரெஸ்பெக்ட் மட்டும் தான் நான் டிமாண்ட் பண்றேன். நான் மணியை டிமாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ அந்த லெவல் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ சில பேர்லாம் சொல்லும் போது ஏன் சினிமாக்கு வரணும்னா ஒரு ஃபேமஸ் புகழ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே காசு நிறைய புழங்குற இடங்க இதுதான். ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா இப்போ சில ஹீரோஸ்லாம் 100 கோடி 120 கோடின்னு சொல்லும் போதுப்பா, ஒரு படத்துக்கு யார் கொடுப்பா 120 கோடி ஒரு வேலைக்கு? அப்படி பார்க்கும்போது இது நிறைய காசு புழங்குற ஒரு தொழில். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு டைம்ல வந்து டிமாண்ட் பண்ணலாம்? நம்ம டிமாண்ட் பண்ணால் ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை கேட்கணும்ல, அப்பதான் டிமாண்ட் பண்ணணும், சும்மாலாம் டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எந்த டைமில் டிமாண்ட் பண்ணலாம்னா நம்மளால டிமாண்ட் பண்ண முடியும். நம்ம டிமாண்ட் பண்ணால் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்கன்னு தெரியும்ல, அப்போ டிமாண்ட் பண்ணலாம். அது வந்து அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு உள்ளார வரும். ஸோ எப்போ சினிமாவோட ஒரு ஹார்ட் ரியாலிட்டி உங்களை பலார்னு வச்சு? கோவிட் அப்படியா? என்னாச்சு? எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒன்று தெரிஞ்சது இல்லை. ஸோ இப்போ சினிமானா நம்ம ஏதாவது ஷோ பண்ணாத, அதான் அடுத்த சேலரி என்ன, அடுத்து நம்மளுக்கு என்ன இன்கம் இருக்க போது, எங்கேருந்து இருக்க போகுது அப்படின்றது தெரியவே தெரியாது சினிமாவில். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு படம் போயிட்டுருக்கோம், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போம்ல. ஸோ அந்த வெயிட் பண்ணிட்டுருப்போம். இப்போ அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வராது. ஸோ நம்ம அதை வச்சு நிறைய கணக்கு போட்டுருந்துருப்போம். ஸோ நிரந்தரமான சம்பளமோ இல்லை சம்பளத்தை எதிர்பார்த்தோ வேலை பார்க்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா. ஸோ இந்த ஹார்ட் ரியாலிட்டி எனக்கு கோவிடில் பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மேபி ஒரு ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி ஏதாச்சும்? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்றது சினிமாவில் இருக்க ஹார்ட் ரியாலிட்டி மணி மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர மீதி எதுவுமே எனக்கு தோணுதில்லை. ஏன்னா இதுதான் எனக்கு வேணும்னு நான் வந்திருக்கேன். அப்போ இதில் இருக்க சில இதெல்லாம் வந்து எனக்கு மைண்ட்லேயே இருக்காது. இப்போ நான் ஒரு டீ கடைக்கு போகிறேன், டீ சாப்பிட்றேன்னா அங்கே ஒரு 10 பேர் வந்து பேசுவாங்க, ப்ரைவசி இருக்காது. அப்புறம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நான் டீ கடைக்கு போவேன், 10 பேர் வந்து பேசினாங்கன்னா சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசிட்டு திரும்பி போவேன். வேறு எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சினிமாவில் ஹார்ட் ரியாலிட்டியாக தோணுது இந்த மணி மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் தோணுதில்லை எனக்கு. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என் ஓனர் ஹீ இஸ் வெரி ஸ்வீட். ஃபஸ்ட்டு போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு தான் சொன்னேன், சார் நீங்கள் எதுவுமே கேட்காம போயிட்டீங்க, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லல. ஆக்சுவலி அவர் என்ன ப்ரொஃபஷனே கேட்கல. வீடு வாடகைக்கு எடுக்கும்போது அவங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன ப்ரொஃபஷன் எதுவுமே கேட்கல.
2 பேரையும் பார்த்தாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு, சார் நாங்கள் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் எதுவுமே நீங்கள் கேட்கலையா சார்? இல்லை உங்கள் வீட்டுக்காரரையும் உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, மற்றபடி தெரில, சரி பார்த்த முகமாக இருக்கே அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. சார் விஜய் டிவிலலாம் வருவார். ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கல. நிறைய இந்த மாதிரியும் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்களா எது இருக்காங்கன்னு தெரியாமல் பார்த்த உடனேயும் அவங்கள ட்ரஸ்டபுளாக இருக்காங்க, சரி ஓகே அப்படின்னு கொடுக்குற வீடு ஓனர்லாம் இருக்காங்க. ஸோ எப்போயாச்சும் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று டிவியில் ராஜா போல இருந்த எதுக்குடா தேவையில்லாம சினிமாவுக்கு வந்த அப்படி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். எதனால அப்படி கேட்கலாமே? இதோட ப்ராசஸ் டைம் ஜாஸ்தி இல்லை, அதோட வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி இல்லை. ஸோ இதோட சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப எடுக்கும். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு தோணும் இது சரியாக வந்துருமா, இது கரெக்டாக போய் சேர்ந்துருமா அப்படின்ற பயம்லாம் வரும்ல. அந்த பயம்லாம் வரும்போது கண்ணாடியை பார்த்து நிறைய தடவை கேட்டிருக்கேன், இவ்வளோ பயமாக இருக்குல்ல அப்போ பேசாமல் நீ டிவியில் இருக்கட்டு தானே அப்படின்னு தோணிருக்கு. ஸோ எனக்கு எப்பெல்லாம் ஒரு பயமும் தயக்கமும் வருதோ அப்பெல்லாம் எனக்கு தோணும். ஏன்னா டிவியில் இருக்கும்போது இப்போ நீங்கள் தானே ராஜா போல இருந்திருப்பீங்க. ஒரு 6 மணி ஷோனா மொத்த செட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் 5:58 போனாலும் எல்லாருமே அது எல்லார் பாரு உங்க மேலே மட்டும் தான் இருக்கும். ஸோ யூ ஓன் த ஷோ. ஆனால் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்க செட்டில். ஆரம்பத்தில் அந்த ஒரு மரியாதைன்றது எப்படி இருந்துச்சு ஃப்ரம் டிவி டு சினிமா போகும்போது? எங்கே போனாலுமே நம்மளோட பிஹேவியர் தான் நம்மளுக்கு மரியாதையை கொடுக்கும். போனோன்னே எதுவுமே பண்ணாமல் இப்படி கார்லேருந்து இறங்கினோன்னே கட்டிப்பிடிச்சி மரியாதை கொடுக்கணுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. மரியாதையை சம்பாதிக்க தான் முடியும், கேட்கலாம் முடியாது. ஸோ எனக்கு வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் டே செட்டில் இருந்து சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆனதே இல்லை. நான் ஜாலியாக தான் இருக்கேன், இங்கேயும் எனக்கு நல்ல மரியாதை கிடைக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்கள் கூட இந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்து யாரோட ஒரு வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? கூடயே இருந்த பையன் இல்லை கூடயே இருந்த ஃப்ரெண்டு இப்போ ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யார்? தீனா, ரக்ஷன், விக்னேஷ்காந்த். விக்னேஷ்காந்தோட க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு எப்பயுமே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான், அவ்வளோதான். ரொம்ப நாளாக நீங்கள் மாற்றிக்கிற நினைக்கிற விஷயம் ஆனால் என்னால் மாற்றவே முடியலன்னா என்ன? சில ஹேபிட்ஸ், அதை நான் அப்புறம் மாற்றிக்கிறேன். ஏன் எதனால் மாற்ற முடியல? தேவைப்படுதுப்பா. ஸோ நீங்கள் அதை எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி நீங்கள் அதை நினச்சிக்கிறீங்க? இல்லை அப்படி இல்லை, அது வந்து என் கூட நான் வச்சுக்கிற கான்வர்சேஷனாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அதுதான் அது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் கல்யாணம் பண்ணி ஒரு பாட்டெலாம் பாடினீங்களே, உனக்காக நான் தம்மு அப்போ விட்டுருந்தேன். அப்போ விட்டுட்டீங்க? அப்போ விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கிறனே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ மன்னிப்பம் கேட்டுருவீங்க? என்னடா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதாங்க ஓப்பன் அப் ஆகணும்ல. இல்லை கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுது, க்ளோஸ் பண்ணது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஜோவோட ரிலீஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா? இல்லை நாங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆனப்போ இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் ஆன்சைட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, அந்த படத்துக்குள்ளார ஒரு சோல் இருக்குது. ஸோ அதனால் அது போய் கரெக்டாக சேர்ந்தா போதும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஆன்சைட்டியாக இருக்குது, பயமாக இருக்குது. ஒரு எல்லோரும் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பயங்கரமாக. சம்டைம்ஸ் வந்து இந்த டீமை இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு பயம் வரும்ல, நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பேரை இழுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன பயம் வரும்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ. ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். Join the team which values you and your thoughts. Hiring now. எப்போன்னு வேற எந்த தீவுல என்ன சொகுசுல இருக்கான்னு யாருக்கு